வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்று நாம் பார்க்க இருப்பது சுவையான ரசம் செய்முறைதான். முதலில் எலுமிச்சை பழ அளவு புளியை எடுத்து ஒரு டம்ளர் தண்ணீரில் நாம் ஊற வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு அரை மணி நேரம் நாம் ஊற விட வேண்டும். நாம் புளி ரசம் செய்வதற்கு ஒரு தக்காளி பழம், மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் அரை ஸ்பூன், 4 பல் பூண்டு, 1 ஸ்பூன் ரசப்பொடி, காய்ந்த மிளகாய் 2, கறிவேப்பிலை, 1 பச்சை மிளகாய். புளியை நன்றாக கரைத்து நாம் தண்ணீரை எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் புளியை நன்றாக கரைத்து ஒரு டம்ளர் தண்ணீர் ஊற்றி எடுத்துக்கொண்டு தக்காளி பழத்தை நன்றாக பிசைய வேண்டும். நாம் இதேபோல் தக்காளியை நன்றாக பிசைந்து விட வேண்டும். நாம் மிக்சி ஜாரிலும் அடிக்கலாம். நம் வீட்டில் பெரியவர்கள் எல்லாம் தக்காளியை கையினால் தான் நன்றாக பிழிந்து விடுவார்கள். அது சுவையே அதிகமாக இருக்கும். இப்பொழுது நாம் மிளகு, ஜீரகம், பூண்டு, மிளகாயை மிக்சியில் அரைத்து கொள்ளலாம், அல்லது நாம் அம்மிக்கல்லிலும் தட்டி கொள்ளலாம். நாம் இதேபோல் கரகரப்பாக அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட வேண்டும். நாம் கரைத்து வைத்திருக்கும் புளியுடனே ரசப்பொடியும் மஞ்சள் பொடியும் போட்டுக்கொள்ளலாம். 1 ஸ்பூன் ரசப்பொடியும் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட வேண்டும். கடாயில் எண்ணெய் காயவும் கடுகு, உளுந்து, வெந்தயம், ஜீரகத்தை போட வேண்டும். நாம் கடுகு, உளுந்து பொரியவும் பெருங்காயத்தூளை போட்டுக்கொள்ள வேண்டும். பின்பு காய்ந்த மிளகாயை போட வேண்டும். பின்பு கறிவேப்பிலையை போட்டுவிட வேண்டும். பொரியவும் நாம் அரைத்து வைத்துள்ள பூண்டு, மிளகு, ஜீரகம், பச்சை மிளகாயை போட வேண்டும். அரை நிமிடம் வதங்கவும் நாம் கரைத்து வைத்த புளி தண்ணீரை இதில் ஊற்றிவிடலாம். இப்பொழுது ரசத்திற்கு தேவையான உப்பை போட்டுவிடலாம். நாம் கல் உப்பே போட்டுக்கொள்ளலாம். நன்றாக ஒரு கொதி வரவும் நாம் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்துவிட்டு மல்லி இலை தூவி வேறு பாத்திரத்திற்கு மாற்றிவிடலாம். இப்படி நன்றாக கொதி வரவும் நாம் பாத்திரத்தில் மாற்றிவிடலாம். நாம் வேறு பாத்திரத்திற்கு மாற்றும் முன் அந்த பாத்திரத்தில் அரை மூடி எலுமிச்சை சாறு பிழிய வேண்டும். இப்படி எலுமிச்சை சாறு சேர்ப்பதால் ரசத்தின் சுவை அதிகமாக இருக்கும். ஒரு சிலர் பருப்பு வேக வைத்த தண்ணியும் ஊற்றிக்கொள்வார்கள். நாம் எலுமிச்சை சாறு ஊற்றினாலே சுவை அதிகமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அருமையான புளி ரசம் ரெடியாகிவிட்டது. இதை நாம் வெறும் சாதத்தில் பிசைந்து ஒரு துவையலோ ஒரு காய்கறியோ வைத்து சாப்பிட்டாலே அமர்க்கலமாக இருக்கும். மேலும் மட்டன் சுக்கா செய்து இந்த ரசம் ஊற்றி நாம் சைடாக சுக்கா வைத்து சாப்பிட்டாலும் அருமையாக இருக்கும். இதை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.